வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். நான் இதை ஒரு பயான் நிகழ்ச்சி மாதிரி செய்யாம உங்களோட ஒரு கலந்துரையாடலாக தான், ஒரு டிஸ்கஷனாக தான் இந்த நிகழ்ச்சியை நான் செய்ய போறேன். வெற்றிக்கு வழி என்று தலைப்பு உங்களுக்கு தந்திருந்தாங்க. அந்த வெற்றிக்கு வழி என்ற தலைப்புக்குள்ள நான் கொண்டாட போற சப்ஜெக்ட் a journey through our existence. ரைட்? இது என்ன, இந்த தலைப்பு என்ன என்றதான் உங்களுக்கு நான் இந்த நிகழ்ச்சிகளுக்கு முழுமையா உங்களுக்கு விளக்கப்படுத்த போறேன். இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் ஆகணும், எனக்கு சரியா தெரியணும், இங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தோட கவனமும் நான் பேசுறதுல இருக்குதா இல்லையான்றத நான் ஒரு டெஸ்ட் ஒன்று வச்சு பார்க்க போறேன். சரியா? எல்லாரும் இணைய அவதானி, எல்லாரும் சரியா? நான் ஒரு வேலையை உங்களுக்கு செய்ய சொல்லுவேன், அந்த வேலையை நீங்க எல்லாரும் செய்யணும். சரியா? நான் சொல்றத செய்யணும். ஒரு சின்ன வேலை, பின்னாடி இருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களோட அவதானம் இஞ்சரிக்கணும். சரியா? எல்லாரும் உங்களோட தான் பேசுறேன். இந்த நிகழ்ச்சியை செய்யறதுக்கான அடிப்படையான நோக்கத்தை உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சொல்லிக்கொள்றேன். நீங்க தான் இந்த திஹாரியோட ஃபியூச்சர், எதிர்கால சந்ததிகள் நீங்க தான் ஒரு காலத்துல ஒரு வியாபாரிகளாவோ, அப்படி இல்லாட்டி ஒரு மார்க் அறிஞராவோ, இல்லாட்டி ஒரு ப்ரொஃபஸராவோ, ஒரு டீச்சராவோ இந்த திஹாரிக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஃபியூச்சர் ஜெனரேஷன் தான் நீங்க. தாய்மாரா ஒரு நல்ல மார்க்கமுள்ள பண்பான சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் நீங்க. ரைட்? தந்தைமார்களாக எதிர்காலத்துல நல்ல ஒரு எதிர்கால சந்ததியை உருவாக்குறதுக்கான சிந்தனையாளர்களாக மாறக்கூடிய எதிர்கால சமுதாயம் நீங்க. உங்களைய பண்படுத்துறதுக்கு, பக்குவப்படுத்துறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியை நாங்க எங்கள் எல்லா வேலைப்படுகளோட நாங்க உங்களுக்காக வேண்டி ஆர்கனைஸ் பண்ணி செய்யறோம். இதுதான் இந்த நிகழ்ச்சியோட அடிப்படைன்றதை ஆரம்பத்தில் எல்லாரும் என்ன செய்யுங்க, தலையில போட்டுக்கோங்க. இப்ப நாங்க ஒரு சின்ன டெஸ்ட் ஒன்று வைப்போம். நான் சொல்றத நீங்கள் செய்யணும். சரியா? சின்ன வேலை, மிச்சம் கஷ்டம் இல்லை, வெரி சிம்பிள். எல்லாரும் இப்படி கையெடுங்க, இப்படி கையெடுங்க. நான் சொல்றதை செய்யணும். சரியா? சரியா பாருங்க, என்ன கைய கவனமா பாத்துக்கோங்க. சரியா? எல்லாரும் பாருங்க, எல்லாரும் போக்கஸ்ல இருக்கிறீங்களா? ரைட்? எனக்கு கையை நல்லா பாருங்க. சரியா? கையை நல்லா பாருங்க. சரியா? சரியா? நல்லா பாருங்க, நான் சொல்றது செய்யணும். சரியா? நெத்தில கையை வை. நான் சொல்றது செய்யல, நான் சொல்றது செய்யல, நான் சொன்னது யாருமே செய்யல, நான் சொன்னது யாருமே செய்யல, நான் சொல்றதான் செய்ய சொன்னேன், நான் சொல்றதான் செய்ய சொன்னேன். நான் என்ன கையை கொண்டாந்து வச்சேன்? நான் என்ன சொன்னேன்? சொல்றதான் செய்ய சொன்னேன். செய்யறது செய்ய சொன்னா இல்ல? எல்லா இடத்துல இருந்தீங்க, நான் எதை செஞ்சனோ அதை அப்படியே செஞ்சீங்க. இதுதான் நீங்க. யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க, இதுதான் நீங்க. ஆட்கள் அவர் கணக்கில் உட்கார்ந்து உங்களுக்கு பயன் பண்ணினாலும் அவங்க சொல்றது நீங்க செய்ய போறது இல்லை. ஆனா நீங்க எதை காண்றீங்களோ அதை செஞ்சிருவீங்க. விளைஞ்சா யதார்த்தம் புரிஞ்சுச்சா? உங்களோட மூளை எப்படி இயங்குது, உங்களோட அறிவு எப்படி இயங்குதுன்றது உங்களுக்கு விளங்கிச்சா? மனுஷன் இயல்பு என்னன்னு சொன்னா, அவன் எதை காண்றானோ அதுக்கு தான் அவனுடைய சிந்தனை முக்கியத்துவம் கொடுக்கும். அதனால ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க எதை காண்றீங்களோ அதை டக்குன்னு அப்சர்வ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கு ரொனால்டோ ஒரு ஹேர் கட் அடிச்சிருந்தா, அந்த ஹேர் கட் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேஷனபிள் ஹேர் கட்டா, ஒரு ப்ரொஃபஷனல் ஹேர் கட்டா விளங்கி டக்குன்னு ரொனால்டோ கட்ட அடிச்சிருங்க. இல்லாட்டி இளைய தளபதி விஜய் ஏதாவது ஒரு ஸ்டைல்ல உடுத்துட்டு வந்தாருன்னு சொன்னா டக்குன்னு என்ன செஞ்சிருவீங்க, அதை இமிடேட் பண்ணிடுவீங்க. எல்லா திரைப்படங்கள்லையும் நிகழ்ச்சிகள்லையும் கீழே போடுவாங்க, புகையாறுதல் உடம்புக்கு கேடுன்னு போடுவாங்க, போடுறாங்களா இல்லையா? ஆனா அதுல நடிக்கக்கூடிய நடிகர் இந்த பிரைம் கோ அப்ஜெக்ட் என்னது? சிகரெட்டா ஊதுறது, இல்லாட்டி சாராயத்தை குடிக்கிறது பிரைம் அப்ஜெக்டா இருக்குது. கீழே எழுதிக்கிறத மனுஷன் செய்வானா, அதுல பார்த்திக்கிறத மனுஷன் செய்வானா? எதை செய்வான்? காட்டுறதுதானே செய்வான். தெட்ட தெளிவா காட்டுறாங்க. நமக்கு எந்த சிகரெட் அடிச்சுட்டு போறது, சாராய போத்தோட ரோட்ல நடக்கிறது ஒரு பெரிய ஒரு பிரைம் அப்ஜெக்டா காட்ட போல எங்கட மூளை என்ன செய்யும்? அதை பார்க்கறது தான் டக்குன்னு இமிடேட் பண்ண பார்க்கும். இப்படிதான் நீங்க இயங்குறீங்கன்றதை ஃபர்ஸ்ட்டுக்கு புரிஞ்சுக்கும். சரியா? மனுஷன் மூளை இப்படித்தான் இயங்குறன்றதை சரியா புரிஞ்சு கொண்டாதான் எங்களையே வடிவமைக்கிறது. நாங்க எப்படி எங்களைய பக்குவப்படுத்துறது, எங்களை சீர் செய்யறதுன்றதை நாங்க எங்களையே விளங்கினாதான் எங்களுக்கு செய்யலும் என்றதை பிரைம் கோர் அப்ஜெக்ட் என்ன செய்யுங்க, முக்கியமான விஷயமா தலையில போட்டுக்கோங்க. இப்ப நாங்க பாடத்துக்குள்ள போவோம். இன்னும் பாடத்தை நான் ஆரம்பிக்கல. சரியா? ரைட்? இப்ப நாங்க பாடத்துக்குள்ள போவோம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத பார்ப்போம்.
இந்த தலைப்புக்கு கீழே ரைட்டா, இந்த தலைப்புக்கு கீழே நான் ஒரு சில முக்கியமான விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்லி தர போறேன். அதுல ஒன்னாவது, why we need to realize the reality. ரியாலிட்டி என்று சொன்னா யதார்த்தம். யதார்த்தத்தை ஏன் யதார்த்தமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தலைப்பு கொஞ்சம் சிக்கலாக இருக்கு, மீடியாப்ப சிக்கல் மாதிரி வேற. நான் என்ன சொல்ல வரேன் சரியா? யதார்த்தம் என்று சொன்னா என்னது அப்படி என்றதை உங்களுக்கு நான் புரியப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியை வந்து இதுல வந்து நான் மேற்கொள்ள போறேன். ரைட், இந்த பயணத்துக்குள்ள போக உங்களுக்கு விளங்கும். இது வந்து ஒரு ஹிப்னோட்டிக் ஜேர்னி. நான் உங்களே வந்து உங்களோட கதைச்சு உங்களோட சிந்தனைய, உங்களோட மூளையை வந்து ஒரு பயணத்தை நோக்கி நகர்த்த போறேன். ஒரு ஆழ்ந்த சிந்தனையை நோக்கி நீங்க யார் என்றதை உங்களை புரிய வைக்கிறதுக்கு ஒரு பயணத்துக்கு நான் அழைத்து கொண்டு போறேன். நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கூர்ந்து கவனிச்சா மட்டும்தான் என்னையோட இந்த பயணத்தை உங்களுக்கு வரையிலும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜேர்னியா இருக்கு. ரைட், இறுதியா உங்களுக்கு விளங்கும் நீங்க யார், என்ன உங்களை சுத்தி நடக்குது என்றதை வந்து அற்புதமா உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ளு. ஆரம்பிப்போமா பயணத்தை? ரைட், பயணத்தை நாங்க ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் இதுல நாங்க ஒவ்வொரு சப்ஜெக்டா கொண்டாட போறோம். அடுத்ததான் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து ஹியூமன் இன் த காஸ்மோஸ். ஹியூமன் இன் த காஸ்மோஸ்னா பிரபஞ்சத்துல மனிதனுடைய நிலைமை என்ன அப்படின்றது ஒரு பாடம். அதுக்கு அடுத்தது வந்து ஸ்கேல் டு த ஆட்டம்ஸ். ஆகவே சின்ன அணுக்கள், அணுத்துகள்கள் படிச்சிருப்பீங்க விஞ்ஞானத்துல, வளைவு ஸ்டூடெண்ட்ஸ் தானே? ரைட், அணுத்துகள்களோட ஸ்கேல்ல இருந்து மனிதனை நாங்க ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு இன்னொரு ஸ்கேலுக்கு போவோம். அதுக்கு அடுத்ததுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல இதை பத்தி எப்படி சொல்லிக்கிறான்றதை பார்ப்போம். அதுக்கு அடுத்தது எங்களுக்கு எவ்வளவு நேரம் எஞ்சி இருக்குது, இதுவும் ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் பார்க்க இருக்கிறோம். கடைசியா வந்து யதார்த்தத்தை நாங்க புரிஞ்சு கொண்டதுல அதோட வேல்யூ என்ன அப்படின்றத கடைசியா நாங்க பார்க்க இருக்கிறோம். அப்ப ஆரம்பமான சாப்டருக்கு நாங்க போக போறோம். வை ஹியூமன் இன் த காஸ்மோஸ். ரைட்டா, இதை நான் உங்களுக்கு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த யதார்த்தத்தை புரிஞ்சு கொள்றதுக்கான காரணம் ஒன்று இருக்குது. ஏன் நாங்க புரிஞ்சு கொள்ளணும்? இதுதான் நாங்க புரிஞ்சு கொள்றதுக்கான காரணம். We are living in an era of virtual manipulation. நாங்க ஒரு எப்படியாப்பட்ட காலத்துல வாழ்றோம்னு சொன்னா virtual எங்களையே மேனிபுலேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தானே, கிட்டத்துல வந்து ஒரு வைரல் ட்ரெண்ட் ஒன்று போச்சு. ஒரு கிளாஸ்ல கீழால வந்து போனை வச்சு லைட்டை போட்டு அதுல மஞ்சத்தூள் ஏதோ ஒன்று போட்டு அதுக்கு பின்னால ஒரு பிஜிஎம் போட்டு அதை ஸ்டேட்டஸா போடுறது. இது ட்ரெண்ட் தானே? இத தெரிஞ்சவங்க மட்டும் தெரிஞ்சவங்க மட்டும் ரைட், 90%, more than 95% எல்லாத்துக்கும் தெரியும். இதுல என்ன வேல்யூ? யாருக்காவது சொல்லலாமா இது என்ன வேல்யூ? இதுக்கு ஏதாவது ஒரு பொறுமதி இருக்குதா? இதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குதா? மஞ்சள் அணிய குசினிக்கு தான் நஷ்டம், உண்மைக்கு தான் நஷ்டம். ஏன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. இதுக்குதான் சொல்றேன் வந்து வர்ச்சுவல் மேனிபுலேஷன் சொல்லி. காரணமே இல்லாத, தேவையே இல்லாத, அர்த்தமே இல்லாத விஷயங்களை கண்டு ரசிச்சு அதுல சந்தோஷம் அடையக்கூடிய சமுதாயம் எங்க சமுதாயம் மாறிக்குதா இல்லையா? மாறிக்கு. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க விளக்கணும். இது இப்படியே போச்சுன்னு சொன்னா நாங்கள்லாம் அறிவில்லாத ஜடங்களாக ரோட்ல நடமாற தொடங்கும். இது வந்து எங்க ஏசியா கண்ட்ரில இம்பாக்ட் குறைவா இருந்ததுக்கு மேற்கத்திய நாடுகள்ல இதுல தாக்கம் வந்து கொடூரமா இருக்குது. இப்ப இன்றைக்கு வந்து மேற்கத்திய நாடுகள்ல வந்து பிள்ளைகளுக்கு வரக்கூடிய நோய்கள் சம்பந்தமா ரிசர்ச் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு ஜென்சின்னு சொல்லி அவங்கள அடையாளப்படுத்துவாங்க. சின்ன பிள்ளைகளை வெளிநாட்டுல அவர்கள் சில மொழி பேசுறாங்க. அவர்கள் பேசக்கூடிய மொழி, அவங்க ஆங்கிலம் தானே பேசுவாங்க வேலைக்காரன். அவங்க சொல்றாங்க ஆங்கிலம் இல்லைன்றாங்க. ஆங்கிலத்துல இல்லாத வார்த்தைகள் எல்லாம் புள்ளைகள் பேசுது, அது டிக்ஷனரியில கூட எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. அந்த புள்ளைகளோட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய மொழி எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலன்றாங்க. உதாரணத்துக்கு நான் சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தெரியும் தானே? நான் ஒரு வேர்டை சொன்ன அர்த்தம் சொல்லிருமா? யாருக்காவது தெரிஞ்சு? ஸ்கிபிடி என்ன என்னது கேள்விப்பட் ஒடியம்மாருக்கு தெரியுமா? சொன்னேன் தெரியுமா? இங்கிலீஷ்ல அப்படி ஒரு வேர்டு இருக்குதா? இல்ல, கன்ஃபார்மா இல்ல. இங்கிலீஷ் டிக்ஷனரியில் அப்படி ஒரு வேர்டு இல்ல. ஆனா இந்த வேர்டை பயன்படுத்தி கம்யூனிகேட் பண்ணக்கூடிய பிள்ளைகளுக்கு தெரியுமா? ஆனா அந்த பிள்ளைகளுக்கு தெரியும் என்ன அர்த்தம், அந்த பிள்ளைகள் என்ன பேசிக்கொண்டு வந்து பெரிய ஆளுக்கு புரிஞ்சு கொள்ளல. இதுதான் வர்ச்சுவல் மேனிபுலேஷன். இது எதால படிச்சிருக்கு தெரியுமா? யூடியூப் ஷார்ட்ஸால இதை கண்டுபிடிக்கிறாங்க. யூடியூப் ஷார்ட்ஸாலையும் டிக்டாக்ல வர இந்த ஷார்ட்ஸாலையும் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து சென்சேஷன் கொடுக்குறாங்க. உம்மா வாப்பா வந்து என்ன செய்யறாங்க? பிள்ளைக்கு தீத்த போக்குல தின்னுது இல்ல, சொல்ற பேச்சு கேட்குது இல்ல, எப்ப பார்த்தாலும் கத்தி இருக்குது. போன பொடி கையில கொடுக்குது, போன பொடி இதானே செய்யறாங்க எல்லாரும். இந்த போன பொடி கையில கொடுக்குறது இதுதானே. இதுல அந்த பிள்ளைகளுக்கு எது தேவையில்லையோ அதெல்லாம் அந்த பிள்ளைகளோட பிரெயின்ல என்கோட் ஆகும்.
ஒரு காலப்போக்கில் அந்த புள்ள வந்து உலகத்துல மக்கள் பேசாத மொழிகள் எல்லாம் பேச தொடங்கும். தெரியுமா? இது வெர்ச்சுவல் மெனிபுலேஷன். இந்த மாதிரியான மோசமான கண்டிஷனும் உலகத்துல போகக்கூடிய ஒரு காலத்துல தான் இன்னைக்கு நானும் நீங்களும் இந்த வாழ்க்கையை வெற்றி பெறணும் என்ற இந்த போராட்டத்தில் இருக்கிறோம். அப்ப முழுவதும் நாங்க பத்திரமா பாதுகாத்து காப்பாற்றணும் என்றது எங்கட கடமை. இந்த ரியாலிட்டியை விளங்கின எங்கட அதுக்காக தான் நாங்களும் போராடுறோம். இந்த பயணத்துக்கு அல்லாஹுக்காக வேண்டி கொஞ்சம் பொறுமையா எங்களோட ஒத்துழைச்சிங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு யதார்த்தத்தை புரியப்படுத்துறதுக்கு நாங்க முயற்சி செய்யறோம். அல்லாஹ்வோட உதவியோடு. சரியா? நாங்க முயற்சி செய்யறோம். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன? சோசியல் மீடியா அடிக்ஷன். இன்றைக்கு நாங்க வாலிபர்களை பார்க்கிறோம், பொடியம்மாரவங்களுக்கு பார்க்கலும், ரோட்ல போக களத்திட இந்த முள்ளிக்கு தானே அது கொஞ்சம் ஒரு 45 டிகிரி பெண்ட் ஆகி முன்னுக்காகி நிறைய பேரை பார்க்கணும். பாத்துக்கிறீங்களா? இப்படிதான் போறாங்க. இப்படி ஒரு ஆங்கிளுக்கு இப்படி வந்துருக்கு. ரோட்ல போகல முன்னுக்கால ஒரு வாகனம் வந்தாலும் தெரியும் அவன் இருக்கிறது டிக்டாக்ல இந்த பாக்குறமா இல்லையா? சோசியல் மீடியா அடிக்ஷன். அவனுக்கு உலகத்தை சுத்தி என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியும். ஈரான்ல சண்டே மேல புதுமா பாக்குறான். பாலஸ்தீன் அடிச்சுக்கிறாங்க. நான் பொய்க்கு சொல்லல, நான் நேரடியா இந்த ஜெனரேஷன் இருக்கக்கூடிய பிள்ளைகளோட பொடியம்மாரோட பேசி அவர்கள் சொல்றதுதான் நான் சொல்றேன். பலஸ்தீன்ல சண்டே மேல ஒரு பொடியும் கேட்டாங்க. சீரியஸா? அப்படியா? யார் அடிச்சுக்கிறான் அப்படி கேட்கிறான். என்ன நடக்குதுன்னு தெரியாது. 1948 அந்த பிரச்சனை நடக்குது. இப்பதான் எனக்கு தெரியும். தெரியுமா? அப்ப உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒரு மிஸ்போர்ச்சூனான ஜெனரேஷன் கண்டிஷனுக்கு போறாங்க. அது வந்து சோசியல் மீடியா அடிக்ஷனால ரைட்டா? சோசியல் மீடியா அடிக்ஷனால இந்த பிரச்சனை வருது. என்ன சவுண்ட் கிளியரா கேக்குது உங்களுக்கு எல்லாரும்? தெளிவா இருக்குதா? அல்ஹம்துலில்லாஹ். ரைட்? அது சோசியல் மீடியா அடிக்ஷன் கூட மிகப்பெரிய பிரச்சனை. அதுக்கடுத்த பிரச்சனை தான் ட்ரக் அடிக்ஷன். இன்றைக்கு இங்க ஸ்கூல்ல வந்து இங்க இருக்கக்கூடிய மூத்தவங்க எஸ்டிசி இருக்கிற ஆக்களோட எல்லாம் பேசிக்கொண்டிருக்க போல இவங்க கவலைப்பட்டு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் திஹாரில் ட்ரக்ஸ் கூட, திஹாரில் ட்ரக் அடிக்ஷன் கூட அப்படின்னு கவலையா சொல்றாங்க. ரைட்? மேஜர் ப்ராப்ளம். ஏன் ரீசன் பாய்ஸ் கொஞ்சம் கவனமா கேட்டுவாங்க. இதுக்கு ரீசன் இல்லை. ஆசையா பேர் ட்ரக் அடிக்ட் ஆகுறானா? இதை நாம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? வேணுமெண்டே இவன் ஆசையா பேசி ஒரு ட்ரக் அடிக்டாக மாறுறானா இல்லாட்டி சமுதாய சூழ்நிலை இவனை இப்படியா ஆக்குதா என்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். உண்மையிலே ரியாலிட்டியில என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒரு பொடியன் ட்ரக் அடிக்ட் ஆட்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடத்துல, ட்ரக் அடிக்ட் ஆட்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு நல்லவன் இருந்தால் அந்த நல்லவனை எப்படி பார்ப்பான்னு சொன்னா, இவன் சமாதிக்கு செட் ஆக மாட்டான்டா அப்படிதான் பார்ப்பான். இவன் எங்களுக்கு செட் ஆக மாட்டான். இப்படி சொல்ல போகல அவன் என்ன நினைக்கிறான்டா, அப்ப நான் எப்படி சமாதிக்கு செட் ஆகுறது? எப்படி செட் ஆகுறது? ஒரு ஜாயிண்ட் அடிப்போம், ஒரு தொண்டு அடிப்போம், அப்படி அது அப்பதான் சமாதிக்கு செட் ஆகுவார். இது வந்து சோசியல் ட்ரக் அடிக்ஷன்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. இதுல இருந்து எங்களோட புள்ளைகளை பாதுகாக்கணும் என்று சொன்னா எங்களோட புள்ளைகளுக்கு உண்மையிலே யதார்த்தத்தை புரிய வைக்கிறத தவிர வழியே இல்லை. அதுக்காக வேண்டிதான் இதை நான் செய்யறேன் என்றது நீங்க விளங்கணும். ரைட்? இது அடுத்த விஷயம். அடுத்து வந்து லேக் ஆஃப் ஹியூமன் வேல்யூஸ் சொன்னா, நான் கிட்டத்துல கண்ட ஒரு சம்பவத்தை சொல்றேன். பள்ளி வாசலுக்கு தொழுவத்தை கண்டு போனா அந்த உழு எடுக்கக்கூடிய இடத்துல, நான் நேரடியாக கண்ட ஒரு சப்ஜெக்ட், உழு எடுக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு முதியவர் வந்து உழு எடுத்து கொண்டிருக்கிறாரு. ஒரு சின்ன ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 வயசுக்கு ஒரு சின்ன ஒரு பொடியன் சத்தம் போட்டு கத்திக்கிட்டு அந்த முதியவர் சொல்றாரு, கத்தவானம் பாப்பா. அதுக்கு அவன் எப்படி தெரியுமா ரிப்ளை பண்ணான், உங்களோட பள்ளியா? அப்படி கேட்டோன்னு அந்த மனுஷனுக்கு நெஞ்ச பிடிச்சிட்டாரு. சொக்காயிட்டாரு. என்னடா இது இப்படி சொல்றாரு? 10-12 வயசு போட்டிக்கிட்டா எச்சு பண்ற வயசுல நான் நினைக்கிறேன். அவருக்கு அசிங்கமா போச்சு. இது என்ன? லேக் ஆஃப் ஹியூமன் வேல்யூஸ். இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மேஜர் ப்ராப்ளம்ஸ். இந்த ப்ராப்ளம்ஸ்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சும் இன்றைக்கு இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு மத்தியில இருக்கு. இதுல இருந்து காப்பாற்ற வேண்டிய கட்டாய சூழ்நிலை மிச்சம் முக்கியமா இருக்கு. அதுக்கு சொல்லிட்டு நாங்க இதுக்குள்ள போறோம். ரைட்? போக்கஸ் விட்டுறாங்க. நான் காரணத்தை விளக்கப்படுத்திட்டேன், இனிஷியேஷன் ஆரம்பத்தை சொல்லிட்டேன். நாங்க பயணத்துக்குள்ள போவோம். இது எப்படியாப்பட்ட பயணம் என்றது நீங்க புரியுங்க. ரைட்? சயின்ஸ் இல்லாட்டி விளங்காம, விளங்குறவனுக்கும் விளங்காம. ரைட்? அப்புறம் அதுக்கு மறுமையில பதில் சொல்ல வேண்டியவர். அவர் சைஸ் இன் தி யூனிவர்ஸ். பிரபஞ்சத்துல எங்கட சைஸ் என்ன என்றதை பார்க்க போறோம். நாங்க இந்த ஸ்கேல்ல போறோம். வாங்க. இந்த ரைட்? இப்போ வந்து நான் உங்களுக்கு மேப்ல போட்டிக்கிறேன் வந்து உனக்காம திஹாரி. சரியா? உனக்காம சரியா? திஹாரி படிய மாதிரி தானே?
திஹாரி உங்களுக்கு மேப்ல ஹைலைட் பண்ணி காட்டிக்கிறேன். இது என்னத்துக்கு காட்டிக்கிறேன்னு சொன்னா, நீங்க ஸ்ரீலங்காவை எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் வந்து நார்த்லேருந்து சவுத்துக்கு கிட்டத்தட்ட 432 கிலோமீட்டர் வரும். அதே மாதிரி ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு 224 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். இதுக்குள்ள திஹாரி என்றது வந்து ஒரு சின்ன ஒரு ஊர். சரியா இல்லையா? நுணுக்கமா பாருங்க. நான் சொல்ற விஷயத்த நுணுக்கமா பாருங்க, கப்படமா அவதானம் செலுத்துங்க. சரியா? திஹாரி என்றது ஒரு சிறிய ஒரு ஊர். இந்த திஹாரி என்றதுல இந்த ஸ்கூல் வந்து நீங்க மெப்ப ஸ்கேல் பண்ணுங்க. சரியா? நான் சொல்ல போகலே உங்களோட சிந்தனையில என்ன செய்யுங்க, மெப்ப வந்து ஜூம் பண்ணி எடுங்க மைண்ட்ல. சரியா? மைண்ட்ல எடுக்கணும். ஸ்ரீலங்கா இவ்வளவு சைஸ், இதுல வந்து திஹாரி ஒரு சின்ன ஒரு சைஸ், அதுல உங்களுடைய ஸ்கூல் வந்து சின்ன ஒரு இடம், அதுல இந்த கான்ஃபரன்ஸ் ஹால் ஒரு சின்ன ஒரு இடம், அதுல நீங்க உட்கார்ந்துக்கிறது இந்த சின்ன ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இந்த புட்டுவம், அதுல நீங்க. ஓகே, இந்த ஸ்ரீலங்கால கிட்டத்தட்ட 22 மில்லியன் மக்கள் இருக்கிறாங்க. சரியா? இந்த 22 மில்லியன் மக்கள்ல நீங்கள் ஒருத்தர். ரைட்டா? ஒருத்தர் 22 மில்லியன் மக்களுக்கும் இன்றைக்கு ஒவ்வொரு வேலைப்படி, ஒவ்வொரு விதமான வேலைகள்ல மாணவர்கள் இருப்பாங்க, படிச்சு கொண்டு இருப்பாங்க, வயதானவர்கள் இருப்பாங்க, தூங்கி கொண்டு இருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க, மோச்சரியில மரணித்து மோச்சரிக்கு கொண்டு போய் தூங்கிப்பாங்க, சில குழந்தைகள் பிறந்து கொண்டிருக்கு. இப்படி பல விடயங்கள் இன்னைக்கு நானும் நீங்களும் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்துல இந்த ஸ்ரீலங்கால நடந்து கொண்டிருக்குது. ரைட்? இது இவ்வளவு நடந்து கொண்டிருக்கத்தக்கன தான் நானும் நீங்களும் இந்த இடத்துல இந்த புத்தகத்துல உட்கார்ந்து கொண்டு இதை யோசிச்சு கொண்டு இருக்கிறோம். ஓகே, இப்ப நாங்க ஸ்கேல இன்னும் பயிலாம். நாங்க இந்த பூமியை எடுப்போம். ரைட்? ஸ்ரீலங்காவை நாங்க ஆரம்பத்தில் எடுத்தோம். ஸ்ரீலங்கான்றது இந்த உலகத்துல ஒரு மிக சிறிய நாடு. பெரிய நாடா? மிகவும் சிறிய ஒரு நாடு. அந்த சிறிய நாட்டுக்குள்ள இருந்துதான் நாங்க எங்களை யோசனையை ஆரம்பிச்சோம், எங்களை கற்பனையா நாங்க ஆரம்பிச்சோம். சரியா இல்லையா? ஆரம்பிச்சோம். இப்ப நாங்க பூமியோட மொத்த அளவோட எங்களை நாங்க கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்ப்போம். பூமியோட மொத்த அளவோட எங்களை நாங்க கொஞ்சம் என்ன செய்வோம், கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்ப்போம். பூமியோட மொத்த அளவு ஏர்த்தை சுத்தி ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 40,075 கிலோமீட்டர் டோட்டலா வரும். இந்த பூமியில எப்ப பிரசன்ட் கூகுள் ஸ்டாட்ஸ் படி கிட்டத்தட்ட 8 பில்லியன் மக்கள் வந்து உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ரைட்? 8 பில்லியன். ஸ்ரீலங்கால 22 மில்லியன். ரைட்? 8 பில்லியன். இந்த 8 பில்லியன்ல நீங்களும் ஒருத்தர். ரைட்டா? ரைட்? நல்லா யோசிக்கணும். அந்த 8 பில்லியன்ல நீங்க ஒருத்தர். ஸ்ரீலங்கா ஒரு சின்ன நாடு, திஹாரி ஒரு சின்ன இடம், அதுல ஸ்கூல் ஒரு சின்ன இடம். அப்படியே அதை ஜூம் பண்ணி அப்படியே உங்க மைண்ட் எடுக்கும். ரைட்டா? இப்ப இந்த உலகத்தோட இந்த 8 பில்லியன் மக்களோட ஒப்பிட்டு பார்த்தா உங்களோட ஸ்கேல், உங்களோட வேல்யூ இருக்கு. யோசிங்க. இப்ப இந்த சின்ன வேல்யூக்குள்ள இந்த சின்ன மனுஷனா நீங்க இருந்து கொண்டுதான் ஒரு சின்ன ஜாயிண்ட் ஒன்று போத்த உடனே உலகத்திலே பெரிய ஆள் மாதிரி கிடக்குறீங்க. இல்லைங்களா? ஒரு சின்ன ட்ரக் ஒன்றை போட்ட உடனே சின்ன ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துல சின்ன சாதனை, ரோட்ல போற ஒத்தனை பிடிச்சி 2 கணத்துக்கு அடிச்ச உடனே அவன் நினைக்கிறது என்னை விட பெரிய உலகத்தில் இருக்கிற மாதிரி நினைக்கிறது. ரைட்? இந்த ஸ்கேல் நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களோட சைஸை யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல நீங்க உங்களோட அளவு இல்லை ஸ்கேல். ரைட்டா? ஏன்னா இதை விட பயங்கரமா இருக்கிற உங்களுக்கு சில விஷயங்களை நான் சொல்றது. ரைட்? இப்பவே நீங்க கம்பேரிசனை மைண்டால ஆரம்பிச்சுக்கோங்க. அடுத்ததுக்கு நம்ம போவோம். அடுத்தது ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோவை வந்து கவனமா பாருங்க. அதுல வந்து உங்களோட ஸ்கேலை இன்னும் டீப்புக்கு கொண்டு போகும். இன்னும் டீப்புக்கு. ரைட்டா? பிரபஞ்சத்தோட ஒப்பிடுறது. ஓகே, இந்த கம்பாரிசனை கொஞ்சம் பாருங்க. இது உங்களோட மூன். ரைட்? உங்களோட மூன் கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டர் டயமீட்டர் உண்டிக்கு உங்களோட மூன். ஸ்ரீலங்கா எத்தனை கிலோமீட்டர்? 200 சொச்சம் தானே டயமீட்டர். அப்போ மூணுல கொண்டு போய் ஸ்ரீலங்கா வச்சாலும் ஸ்ரீலங்கா ரொம்ப சின்ன. நீங்க இந்த ஒவ்வொன்றோட நீங்க உங்களே கம்பேர் பண்ணுங்க. இந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்டோட, ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஜெக்ட், இதெல்லாம் உங்களுக்கு பிரபஞ்சத்துல காண கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸ். மர்கரி 4900 கிலோமீட்டர். ரைட்? ஒவ்வொன்றோட நுணுக்கமா அவதானிங்க. ரைட்? இது மாஸ். ரைட்?
6,800 கிலோமீட்டர். எர்த் வந்து கிட்டத்தட்ட 12,756 கிலோமீட்டர் கிட்ட வரும். எர்த் இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய எர்த் டயமீட்டர். இது வீனஸ் 13,000, நியர்லி 13,000 வரும். எர்த் எர்த்னா என்னது? பூமி, நாங்கள் வாழ்ற பூமி. நீங்க இந்த ஒவ்வொன்றோடையும் உங்களே கம்பேர் பண்ணுங்கன்றதான் நான் சொல்றேன். உங்களோட ஸ்கேல், உங்களோட அளவு, இதை நீங்க சிந்திங்க. இந்த பிரபஞ்சத்தோட உங்களை ஒப்பிட்டு பாருங்க. ரைட்? ஸ்கேலை கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க, கூடிக்கிட்டே போகுது. யுரேனஸுக்கு போக 51,000 கிலோமீட்டர். இந்த 51,000 கிலோமீட்டர்ல கொண்டு போய் நீங்க பூமியை வச்சா பூமி அந்த அளவுல இருக்கும். பூமி மிகவும் சிறிதாயிரும். பூமி மிகவும் சிறிதாயிரும். யுரேனஸ். இப்போ பூமியோட அளவு இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க யாருங்க? இந்த கெத்து காட்டுற புடிய மாதிரி யோசிங்க. உங்களை நீங்க யோசிங்க. இப்போ உங்களோட அளவு என்ன? நீங்க யாரு? உங்களோட ஸ்கேல் இப்போ யோசிங்க. இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பிரம்மாண்டமானதுன்றதை யோசிங்க. அதுல நீங்க ஒரு என்னது, சின்ன எறும்பை விட சின்னதாக தான் இருக்கிறீங்க. ரைட்? இது ப்ராக்சிமா சென்ச்சுரின்றது ஒரு ஸ்டார். அங்கு ஜூபிட்டர் தானே பெரிய பிளானட் இருக்கிறது எங்களோட சோலார் சிஸ்டம்ல. அதை விட பெருசாது. இப்பதான் நம்ம சூரியனுக்கு வரோம். இது சன். இப்ப பாருங்க எர்த் எங்க இருக்குது, பூமி எங்க இருக்குது பாருங்க. பூமியோட அட்ரஸ் இல்லதான் தேட கஷ்டம். ஜூம் பண்ணி இதெல்லாம் வந்து பிரபஞ்சத்துல நீங்க காணக்கூடிய உங்களோட மில்கி வே இல்ல காணக்கூடிய ஒவ்வொரு ஸ்டார்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ், இதெல்லாம் ஸ்டார்ஸ். மில்கி வேல நீங்க காணக்கூடிய ஒவ்வொரு ஸ்டார்ஸ். ரைட்? How is this? இப்போ ஒரு சரி, இப்போ நீங்க எங்க இருக்கிறீங்க? சிந்திங்க, யோசிங்க, யோசிங்க. இப்போ நீங்க எங்க இருக்கிறீங்க? டீப் டீப் இன் டீப் நல்லா யோசிங்க. இப்ப நீங்க எங்க? இப்ப நீங்க எங்க? இப்ப எங்க? இப்ப எங்க? முடிகிற பாடிக்கா? ரைட்? ஓகே. இன்னும் கொஞ்சம் என்ஜிசி என்றது வந்து ஒரு பிளாக் ஹோல். கருந்துளை என்று படிச்சிருக்கீங்க சயின்ஸ். பிளாக் ஹோல் எல்லாம் சரியான பெருசு. இதெல்லாம் பிளாக் ஹோல்ஸ், கால்குலேட்டட் பிளாக் ஹோல்ஸ். இப்போ இன்னும் கிலோமீட்டர்ல தான் கணக்கு பேத்து கொண்டிருக்குதா? இன்னும் கிலோமீட்டர்ல தான் கணக்கு போகுது. இதுக்கு பிறகு வரும் வந்து லைட் இயர்ஸ்ல. ரைட்டா? லைட் இயர்ஸ் சொல்லி சயின்ஸ்ல படிப்பீங்க நீங்க. லைட் போகக்கூடிய ஸ்பீடை வச்சு மெஷர் பண்றது தான் லைட் இயர்ஸ். லைட் வந்து கிட்டத்தட்ட ஒரு செகண்டுக்கு 3,75,000 கிலோமீட்டர் மாதிரி டிராவல் பண்ணுது. ஒரு செகண்டுக்கு அவ்வளவு போக மாட்டா. ஒரு லைட் இயர் 365 நாள் லைட் எவ்வளவு தூரம் போகும்? அவ்வளவு தூரம், அவ்வளவு டிஸ்டன்ஸ். ரைட்? இதெல்லாம் நெபியூலாஸ். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, எர்த் எங்க இருக்குது, பூமி எங்க இருக்குது? இந்த டைம்ல பூமியை யோசிச்சு பாருங்க. பூமி எறும்புட அடையாளம் இல்லை, எங்கேண்டே இல்லை, அட்ரஸ் இல்லை பூமிக்கு. மெகலானிக் கிளவுட் 7,000 லைட் இயர்ஸ். கிலோமீட்டர்ல சொல்ல இராது, அதான் 7,000 லைட் இயர்ஸ். கிலோமீட்டர்ல சொன்னா அந்த போர்டு இடம் போகாது. சரியா? இதுதான் இப்பதான் மில்கி வேக்கு வந்தோம். மில்கி வேக்கு வெளியே போனாதான் மத்த கேலக்சிஸ் வரும். இந்த பிரபஞ்சத்துல மண்ணை பூமியில இருந்து கையில மண் எடுத்தா கையில எவ்வளவு மண் இருக்கிறதோ அதை விட அதிகமாக கேலக்சிஸ் இருக்கு. இப்ப பிரபஞ்சம் எவ்வளவு பெருசு யோசிப்பாங்க. இதுதான் இப்போக்கு அப்சர்வபிள் யூனிவர்ஸ். இப்போக்கு எங்களுக்கு தெரிஞ்ச யூனிவர்ஸ் இதை விட இருக்கலாம் என்றுதான் விஞ்ஞானிகளோட கருத்து. ரைட்? கடைசிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரைட்? இப்ப கொஞ்சம் நான் பேசுறதுக்கு போக்கஸ் பண்ணுங்க. இன்றைக்கு ரைட் உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை. ரைட்டா? உமா அப்பா வந்து நேரத்துக்கு வந்து சுப தொழுங்க, 5 நேரம் தொழுகையை கட்டாயம் பேணுங்க என்று சொன்னா அதுக்கு வந்து அது ஒரு என்னமோ பெரிய ஒரு கஷ்டம் மாதிரி பாக்குறீங்க. ரைட்? அது ஒரு பெரிய ஒரு கஷ்டம் மாதிரி பாக்குறீங்க. ஆனா நீங்க இருக்கிற உங்களோட ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஸ்கேல் வந்து நத்திங். ரைட்டா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களைய பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். குர்ஆன்ல சூரா இன்ஃபிதார்ல உங்களுக்கு பார்க்கலும், யா அய்யுஹல் இன்சானு மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம் அல்லஸீ ஹலகக ஃபஸவ்வாக ஃபஅதலக ஃபீ ஐயி சூரத்தின் மா ஷாஅ ரக்கபக். அல்லாஹ் அஸ்ஸ வஜல் உங்களைய பார்த்து அழகான ஒரு கேள்வி கேட்கிறான். யா அய்யுஹல் இன்சான்,
இறக்கமா கூப்பிடுறான் அல்லாஹ் தாலா. அவங்களை கிரியேட்டர் அவங்களை இறக்கமா கூப்பிடுகிறான். ரப்பிக்கல் கரீம், கரீமான ரப்பு கிட்ட இருந்து, சங்கையான உங்களோட இறக்கமான அன்பான பாசமான அல்லாஹ் கிட்ட இருந்து உங்களே திசை திருப்பியது எது என்று கேட்கிறேன். இதெல்லாம் படைச்சவன் தானே, உங்களுக்கு பூமியை தெரிவு செஞ்சது அவன் தானே. நீ இந்த தாயோட வயிற்றுல பிறக்கணும் உங்களுக்கு தாயை செலக்ட் பண்ணது அவன் தானே. நீங்க செலக்ட் பண்ணீங்களா உங்களோட தாயார்? உங்களோட தந்தையை நீங்க செலக்ட் பண்ணீங்களா? இல்ல. செலக்ட் பண்ண இயலுமா? ஏழாது. உங்களை செலக்ட் பண்ணி போட்டவன் அவன், ரைட்டா? அவன் உங்களைய பார்த்து கேட்கிறான், ரப்பிக்கல் கரீம், சங்கையான ரப்பு கிட்ட இருந்து உன்னை திசை திருப்பியது எது என்று அவ்வளவு இறக்கமாக கேட்டுட்டு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தாரான். அல்லஸீ ஹலகக், அவன் உங்களை படைச்சான். ஃபஸவ்வா, உங்களை பசந்தாக்கினான். அதுல உங்களை பேலன்ஸ் ஆக்கினான் என்றான். ரெண்டு கால நிக்கிறவங்க, ரெண்டு கால நிக்கிற போட்டோ ஒண்ணு செய்யுங்க. ஏழுமா ரெண்டு ரோஜில் நிற்கிற சைக்கிளை வச்சு பாருங்க, நேரம் நிக்குமா? நீங்க ஓட்ட போக மட்டும் தான் போகும், உங்களோட பேலன்ஸ்ல தான் அது போகும். அது நிக்குமா? நிக்குமா? நிக்க. நீங்க நிக்கிறீங்க, யாரு நிக்க வச்சது? பாதலக் வச்சது அவன், ரைட்? உங்களோட பிரெயினுக்கு அந்த அபிலிட்டியை கொடுத்தது அவன், ரைட்? இவன் கிட்ட இருந்து, இந்த ரப்பு கிட்ட இருந்து உங்களை திசை திருப்பியது யார்? எது? அதையும் அல்லாஹ் தஆலா சொல்றான், வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதஉல் குரூர். இந்த துனியாவுடைய ஹயாத் என்றது வெறும் வீணான விளையாட்டை தவிர ஒன்றுமே இல்லை. இதை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா வமா யஸ்ஸக்கரு இல்லா உலுல் அல்பாப்னு குர்ஆன்ல நிறைய இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். அறிவாளிகளை தவிர, சிந்தனையாளர்களை தவிர யாரும் விளங்குவதில்லை. அப்ப நீங்க சிந்தனையாளரா, ஒரு அறிவாளியா, ஒரு படிப்பாளியாக மாறினா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்ல மனிதனாக இருக்கிறார். இல்லாட்டி கஷ்டம், விளங்கிச்சா? இல்லாட்டி ஒரு நல்ல மனிதனாக, நல்ல பிரஜையாக இந்த நாட்டுக்கு உங்களால வர முடியும், இந்த ஊருக்கு வர முடியாது, இந்த உலகத்துக்கு வர முடியாது. நீங்க வரணும்டா நீங்க தேடணும். அஃபலா யத்ததப்பரூனல் குர்ஆன், நீங்க குர்ஆனை சிந்திக்கிறது இல்லையாண்டே எல்லாம் கேட்கலாம், யோசிக்கிறது இல்லையா படிப்பு? அலா குலூபிஹி அக்ஃபாலு, உங்களோட உள்ளத்தை நீங்க பூட்டு போட்டு வச்சுக்கிறீங்களான்னு கேட்கிறான் உங்ககிட்ட. ஏன் சிந்திக்கிறீங்க? இதெல்லாம் ஒருத்தர் சொல்றாங்க. இந்த பிரபஞ்சத்துல உருவாக்கத்தை பத்தி நீங்க சயின்ஸ்ல நீங்க படிப்பீங்க. இது எவ்வளவு பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை நீங்க பாத்தீங்க. இந்த உருவாக்கம் சம்பந்தமா நீங்க சயின்ஸ்ல படிப்பீங்க, வந்து பிக் பேங், பெரும்பெடுப்பு கோட்பாடு படிப்பீங்க. அது இன்னும் கோட்பாடு தான். சில நேரம் அதுக்கு கருத்து மாற்றங்கள் வந்தாலும் வரலாம். ஆனா குர்ஆன் அல்லாஹ் ஒரு சிஸ்டத்தை சொல்றாங்க. இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு? கானத்தா ரத்துக்கன் ஃபஃபத்தக்னாஹுமா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அவளும் ஒன்றாக இருந்தது, எல்லாம் ஒன்றுக்கு இருந்துச்சு. ஃபஃபத்தக்னா, நாங்க அதை வெடிச்சு அப்படி பிரிய செஞ்சோம் அப்படின்னு சிஸ்டத்தை செஞ்சவன் சிஸ்டத்தை சொல்றான். அந்த செஞ்சவன் சிஸ்டத்தை சொல்றான். இந்த மனிதனை படைச்சவன் தான் மனுஷனுக்கு சொல்லித்தாரான் நீ எப்படி வாழணும். ஒரு கம்ப்யூட்டரை செஞ்சவனுக்கு தான் அதுக்கு கேட்டலாக சரியா எழுவேன். ஐபோன் கம்பெனிக்கு தான் செல்லும் ஐபோன் எப்படி சரியா ஆபரேட் ஆகும், இதை நீங்க எவ்வளவு நேரம் சார்ஜ் போடணும், எப்படி இதை யூஸ் பண்ணணும், பேட்டரி பர்சன்டேஜ் எப்படி பேலன்ஸ் பண்ணணும், ஐபோன் ப்ரொடியூசருக்கு தான் சொல்லிடு. எம்ஐ காரன் கிட்ட பேசி கேட்டா ஐபோனை பத்தி அவனுக்கு தெரியாது, ரைட்? இதே மாதிரி அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் எங்களை பார்த்து நாங்க எப்படி இயங்குவோம், எங்கட சிந்தனை எப்படி வேலை செய்யும் என்றது அவனுக்கு தான் தெரியும். அதுதான் அவன் எங்களை சிந்திக்க சொல்றோம். சிந்திங்க, யோசிங்க, நுணுக்கமாவோட சிந்தனையில நீங்க யோசிங்க, நீங்க யாரு, இதுதான் யதார்த்தமா என்றது யோசிங்க. இன்னும் நாங்க இன்னொரு ஸ்கேலுக்கு நாங்க போக போறோம், இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான ஸ்கேல். இதெல்லாம் உங்களே உணர வைக்கிறதுக்காகவே அன்று வேறொன்றுக்கும் இல்லை, ரைட்? அல்லாஹ் நாடினா ஃபமன் ஷாஹ ஃபல்யக்ஃபுர் ஃபமன் ஷாஹ ஃபல்யூமின். யார அல்லாஹ் மூமினாக்கணும்னு நினைக்கிறானோ ஆக்குறான், யார் அல்லாஹ் காஃபிர் ஆக்கணும்னு நினைக்கிறானோ ஆக்குறான். அல்லாஹ் நாடி இருந்தா உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ், சரியா? அல்லாஹ் நாடி இருந்தா, அவங்களோட இறக்கமா இருந்தா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தெரிவு கிடைக்கும், ரைட்? இல்லாட்டி அல்லாஹ் பாதுகாக்கணும், ரைட்? நான் அதுக்கு ஸ்கேல் டு அக்கவுண்ட்ஸ், இதுவும் அடுத்த டேஞ்சரான சப்ஜெக்ட், அடுத்த டேஞ்சரான சப்ஜெக்ட். அதுக்கு வாங்க. இப்ப நாங்க உலகத்துக்கு வெளியே தானே பார்க்கணும். இப்ப நாங்க பார்க்க போறது எங்களுக்கு கொடுக்கு, ரைட்டா? நாங்க எங்களைய பத்தி பார்க்க போறோங்க. கண்ணுக்குள்ள இருந்து உள்ள போறோம், பார்த்து நுணுக்கமா கவனிங்க. உங்களோட ரத்த குழாய்கள், அதுக்குள்ள இருக்கக்கூடிய செல்ஸ், குரோமோசோம்ஸ், குரோமோசோம் டிப் கார்னர். இப்போ ஒரு டிஎன்ஏ கிட்ட நாங்க போறோம். படிச்சிருப்பீங்களே, டிஆக்சிரிபோ நியூக்ளிக் ஆசிட்,
அதுக்குள்ள இருக்கிற அட்டாம்ஸுக்கு போறோம். இதெல்லாம் நீங்க சயின்ஸ்ல படிக்கிறது டிஎன்ஏ ரைட். இப்ப அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல ஆகவே கீழே போறோம். ஆகவே சின்னதுன்னு அணுவை தானே படிச்சிருப்பீங்க. அணுவை விட சின்னது இருக்குது நியூக்ளியர் ஸ்கூலுக்கு இருக்குது குவாட்ஸ் இன்னைக்கு சம்டைம்ஸ் இன்னும் சயின்ஸ் புக்ல அது வந்து ரைட். குவாட்ஸ் இருக்குது ரைட். அப்படியே ரிவர்ஸ் வரும். இந்த அவ்வளவு பிரபஞ்சம் இயங்குது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் பிளான்ல. நீங்க அணு சம்பந்தமா படிச்சிருப்பீங்க. அணுல வந்து கரு இருக்கு. கருவை சுத்தி வந்து எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யும் தவார் செய்யும் செய்யுதா. சூரியனை சுத்தி கோள்கள் என்ன செய்யும் செய்யுதா. ஹஜ்ஜுக்கு போனா நீங்க என்ன செய்வீங்க அதான் செய்வீங்க. ஒரு யூனிட்டி ஒன்று விளங்குது இல்லையா. இதுல ஏதோ ஒன்று சம்திங் இருக்கிற மாதிரி விளங்குது இல்லையா. எல்லாம் ஒரே சிஸ்டத்துல. யாரால இந்த சிஸ்டத்தை உருவாக்கலாம்? யாரோட படைப்புகள்? நாங்கள். அல்லாஹ் ரைட். சிந்திங்க. இப்ப நீங்க சிந்திக்கணும். ஏன் அல்லாஹ் அவங்களுக்கு எப்படி யோசிக்க வச்சா நீங்க அவங்களோட விதியில இப்படி ஒரு நாளையே எழுதினா ஏன் உங்களை இப்படி சிந்திக்க வச்சா யோசிங்க. ரைட். நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன் குர்ஆன் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு சொல்ற விஷயங்கள் எல்லாம். அதை ஸ்கிப் பண்ணிட்டு நான் இப்போ அடுத்த ஸ்கேலுக்கு போன ஆரம்பிக்கிறேன். இப்ப சரி, இப்ப நீங்க யாருன்னு புரிஞ்சுட்டீங்க. உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுட்டீங்க. அற்புதமான ஒரு யூனிட்டியை வந்து ரப்போட ஆற்றலை பத்தி விளங்கினீங்க. இப்போ உங்களோட வாழ்க்கையில என்னத்தை தான் நீங்க காண்றீங்கன்றத பார்க்கலாம். ரைட்டா? இந்த இன்சான நபி ஹுசர் என்ன சொல்றாங்க. அதை நாங்க வந்து பிராக்டிக்கலா பார்ப்போம். சரியா? நஷ்டத்தில் இருக்கிறது பிராக்டிக்கலா பார்ப்போம். ஒரு நாளைக்கு நாங்க குறைஞ்சது ஒரு 8 ஹவர் தூங்குறோமா, 7 ஹவர் ஸ்கூல்ல இருக்கிறோமா, 2 ஹவர் ஒரு படம் பார்க்குறோமா வீட்டுக்கு போயிட்டு இல்ல நல்லபடி பார்க்காது. சரியா? ரைட்டா? இப்ப அதே முதியவர்கள் எடுத்தா ஒரு 10 ஹவர் ஒர்க் பண்ணுவாங்களா? இப்ப இந்த எல்லாத்தையும் நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிட்டத்தட்ட 23 ஹவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பிஸி. ஒரு நாள்ல 23 ஹவர் பிஸி. ஒரே ஒரு ஹவர் தான் பேலன்ஸ். சும்மா அண்ணளவு கணக்கு போட்டு பார்த்தோம். அவன் சரித்தான் நல்லா சொல்ல நஷ்டத்துல தான் நீங்க பல்லாசிர் இன்ன காலத்தின் மீது சத்தியமான பேர் சொல்லிக்கலாம். அது படைச்சவனாத்தான் வேற யாரும் சொல்லல. சும்மா சொல்றது வாய்ப்பு இல்லை. காலத்தை படைச்சவனுக்கு தான் தெரியும் காலம் வேண்டாம். சரிதான், நஷ்டவாதி ஆகிக்கிறோம். ரைட்டா? நீங்களே உங்களே செல்ஃபா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கு நீங்க சுப தோணுங்களா? எனக்கு சொல்ல தேவையில்லை. இன்றைக்கு நீங்க சுப தோணுங்களா யோசிங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு நீங்க குர்ஆன் ஓதுறதுக்கு ஸ்பெண்ட் பண்றீங்க யோசிங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தவறுகளை நினைச்சு எப்ப அல்லாஹ் கிட்ட தௌபா கேட்டுக்கிறீங்க, பாவம் மன்னிப்பு கேட்டுக்கிறீங்க. யா ரப்பி என்னை பாதுகாத்துரு, அல்லாஹ் இன்னி தலம்து நஃப்ஸி துல்மன் கஸீரா, நான் நிறைய அநியாயம் எனக்கு செஞ்சுட்டேன், ஃபர்ஃபிர்லி என்னை மன்னிச்சிருடே எத்தனை தடவை கேட்டீங்க? கேளு. லா யக்ஃபிரு ஸுனூப இல்லா, உன்னை தவிர யாராலும் பாவத்தை மன்னிக்கிறான். அவன் மன்னிப்பான். அவன் மிச்சம் கலங்க இறக்கமான மிச்சம் இறக்கமான. லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், ஏன் ரஹ்மத்துல நீங்க நம்பிக்கையாக வாழ வேண்டாம். அதுதான் உங்களை இப்படி போன உட்கார வச்சுக்கிறேன். விளைச்ச அதுக்குதான் நீங்களே நீங்கள் உட்கார வச்சு உங்களோட சிந்தனை ஒருநிலைப்படுத்தி உங்களோட சிந்தனைக்கு இப்படி ஒரு தந்து இதை ஆண்ட ரஹ்மத்தால மட்டும்தான் செய்யுது, வேற ஒன்றாலும் செய்யல. ரைட்டா? நீங்க செலக்ட் பண்ணப்பட்ட பிள்ளைகள். இங்கிட்ட இருக்கக்கூடிய பிள்ளைகள் செலக்ட் பண்ணப்பட்ட பிள்ளைகள். அல்லாஹ் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கிறார். அப்ப நன்றி உள்ளவர்களாக இருக்கணுமா இல்லையா? மாறணும் தானே, வாழ்க்கையில மாற்றம் வரணும் தானே. மாற முயற்சி இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுக்காக மாற முயற்சி. பெரிய வெற்றி, பெரிய ஒரு செய்தி, பெரிய ஒரு வெற்றி காத்து கொள்றீங்க. நிம்மதியான வாழ்க்கை காத்து கொள்றீங்க. ரைட்டா? திசை திரும்பிட்டாரு. ரைட்? இதுதான் நிலைமை கேட்ட. ரைட்? இதை கொஞ்சம் ஃபர்தர் கணக்கு பண்ணி பார்த்தா, if you sleep 8 hours a day, ஒரு நாளைக்கு 8 hours தூங்கினா you sleep 121 approximate days in a year. நீங்க ஒரு நாளைக்கு 8 hours தூங்குறது ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 121 நாள் நீங்க தூக்கம். தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு 121 நாட்கள் நீங்க தூக்கம் கணக்கு போட்டு பார்த்தா.
அதே நாங்க ஒரு 60 வருஷத்துக்கு கணக்கு போட்டு பார்த்தா 20 வருஷம் தூக்கம் அப்பா. 20 வருஷம் தூக்கம் என்னத்தை நான் கண்டிக்கிறேன். 20 வருஷம் தூங்கிட்டாய் கோமாதான் ஒன்றும் தெரியாது உலகத்துல என்ன நான் கண்டு. இதுதான் வாழ்க்கை, சரியா? இதுதான் லைஃப், ரைட்? இந்த ப்ரோக்ராம் எண்ட் இது, சரியா? நான் இதை என்னத்துக்கு உங்களுக்கு புரியப்படுத்த முயற்சி செஞ்சேன்னு சொன்னா, ரைட், இந்த துணியால நாங்கள் ஒரு குறுகிய காலம் தான் நாங்கள் வாழ்றோம். எவ்வளவு நாள் இன்னும் ஹேட்டோடு இருக்க போறோம்னு எனக்கு தெரியும். சில நேரம் அது ஒரு சில மணித்தியாரங்களாக இருக்கலாம். சிறு வயசுலேயே நிறைய பிள்ளைகள் வந்து மௌத்தானதை நாங்கள் பார்க்கிறோம். நான் உங்களுக்கு கவலையான சில ஸ்டோரி சொல்றேன்னு சொன்னா, ஒரு வாலிபர் கதை என்கிட்ட, நான் இருக்கக்கூடிய சரௌண்டிங்ல சின்ன வயசு ட்ரக் எடிக்டுக்கு பழக்கம் ஆகுறான். விடிய விடிய ட்ரக், அவனுக்கு ட்ரக் இல்லாமல் அவனுக்கு நிம்மதியே இல்லை. ஐஸ் அடிக்ஷன், ஐஸ் இருந்தால்தான் அவனுக்கு நிம்மதி. அப்படி வந்து ஐஸ் வந்து அவனுக்கு ஓவர் டோஸ் ஆகி லிமிட்டுக்கு மேல ஐஸ் எடுத்து 2-3 நாள் தூங்காம இருந்து 3வது நாளும் 4வது நாளும் ஹாஸ்பிட்டலில் தகவல் வருது, மூளையில நரம்பு வெடிச்சு அது மவுத்து கண்டிஷன். மூளையில நரம்பு வெடிச்சு செதறி அது மவுத்து. துனியாட அற்பமான சென்சேஷன், தற்காலிகமான ஒரு சிம்மோன சந்தோஷத்துக்கு நிரந்தரமான நிம்மதியான வாழ்க்கையை நாம் ஏன் இழக்கிறோம்? இதுக்கு போல நம்ம அந்த சிந்தனைக்குள்ள போயிடவே கூடாது. அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும் என்ற நோக்கத்தால் தான் எங்கிட்ட உட்கார வச்சு எங்களை இப்படி சிந்திக்க வச்சா. அந்த ரப்புக்கு நன்றி உள்ள பிள்ளைகளா இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் மாறுவோமா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ்.